CMCA குடிமை விழிப்புணர்வுக்கான குழந்தைகள் இயக்கம் மூலமாக பொது நூலகம் முன்பு தூய்மை பணி. CMCA என் ஊர் என் பெருமை இயக்கம் சார்பில் CMCA மற்றும் ஹோசூர் மாநகராட்சி இணைந்து 24வது வார்டில் பொது நூலகம் முன்பு தூய்மை பணி டிசம்பர் 17ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் 24வது வார்டு கவுன்சிலர் கிரி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்கள், சுகாதார ஆய்வாளர் உதயகுமார், சுகாதார பரப்புரையாளர் யோகேஷ் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் அரசு தொழிற்பயிற்சி கல்லூரி NSS திட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவலிங்கம், உடற்கல்வி பயிற்சியாளர் அருணாச்சலம் மற்றும் மாணவர்கள், பொது நூலகர் ரேணுகா கலந்து கொண்டனர். தெருவில் குப்பைகள் போடுவதை தவிர்க்கவும், பள்ளி முன்பு குப்பைகள் கொட்டுவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வை CMCA மேலாளர் நரேந்திரகுமார் துவக்கி வைத்தார். துணை மேலாளர் டேவிட் பாக்யசுந்தரம், திட்ட அலுவலர் மாதப்பன், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பவானி ரமேஷ், பால் டேனியல் ஒருங்கிணைந்து நடத்தினர். சில்ட்ரன்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் சிவிக் அவேர்னஸ். ஓகேவா? தமிழ்ல சொன்னா குடிமை விழிப்புணர்வுக்கான குழந்தைகள் இயக்கம். குடிமை விழிப்புணர்வு என்ன? இப்ப மேம்லாம் சொன்னாங்க இல்லையா, குப்பைகள் தேங்கி கிடந்தா உடனே கார்பரேஷனுக்கு சொல்றது, ஒரு தெருநாய் இஷ்யூ இருந்ததுன்னா உடனே கார்பரேஷனுக்கு சொல்றது, இந்த மாதிரி தானாகவே தன்னிச்சையா அந்த பிரச்சனைகளை வந்துட்டு முன்னெடுத்து கொண்டு போய் அதை சால்வ் பண்றதுக்கு முயற்சி செய்யறது பேர் தான் குடிமை விழிப்புணர்வு. ஓகேவா? அதுக்கான குழந்தைகள் இயக்கம் சார்பாக தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒசூர்ல 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓவரால் 25 வருஷம் நம்ம 8 மாநிலங்கள்ல ஒர்க் பண்றோம். தமிழ்நாடோட சேர்த்து 8 மாநிலங்கள்ல ஒர்க் பண்றோம். இதோட தலைமையிடம் வந்து பெங்களூர்ல இருக்குது. இப்ப நம்ம குப்பை எடுக்கிறது எல்லாம் சொன்னாங்க இல்லையா, துப்பலாமா? குப்பை வந்து போடக்கூடாது. போற வழியில லைட்டா ஸ்மெல் அடிச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்தோடனே என்ன பண்ணுறோம்? துப்பதான் தோணும். அப்புறம் நம்ம போகும்பொழுது ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிடுறோம். போற வழியில குப்பை தொட்டியில் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவீங்க? அதாவது அப்படி அதுவும் மெயினா பஸ் எல்லாம் போகும்போது யாரும் பார்க்கலன்னா அப்படி கை மெதுவா போயிட்டு அப்படி போட்டா பறந்து போயிடும். என்ன பண்ணணும்னா, யாராவது நீங்க அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷம். பாக்கெட் ஒரு குப்பை தொட்டி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? பேக்கெட் எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது பாக்கெட்ல வச்சுக்கலாம். யாராவது அப்படி பண்ணிருக்கீங்களா? குப்பை தொட்டி இல்ல கீழே போடக்கூடாது, நம்ம பாக்கெட்ல வச்சு அப்புறமேல் போடலாம்னு பண்ணிருக்கிறோமா? யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க? சரி, பண்ணிருந்தா சந்தோஷம். நம்ம இனிமே நம்மளாம் NSS ஸ்டூடெண்ட்ஸ் தானே, நம்ம இனிமே அதை வந்து முன்னெடுத்து கொண்டு போய் நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் என்ன பண்ண போறோம்? இம்பாக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இதுக்குதான் முக்கியமா அந்த விஜிலன்ஸ் கமிட்டின்னு என்ன தெரியும் இல்லையா? கண்காணிப்பு குழு. இங்கிலீஷ்ல விஜிலன்ஸ் கமிட்டின்னு சொல்றோம், தமிழ்ல வந்துட்டு கண்காணிப்பு குழுக்களை இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் உருவாக்கும். இப்ப நீங்கெல்லாம் அதுல பார்ட் ஆஃப் இருப்பீங்க. நம்ம வந்துட்டு மேம் சொன்ன மாதிரி யாராவது திருப்பி நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிட்டா, ஒரு நாள் கிளியர் பண்ணிட்டு போனா அதுக்கு சால்வ் ஆயிருமா? இப்ப நீங்க வரீங்க, நீங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரீங்க, நம்ம அந்த இடத்துல எல்லாம் கிளீன் பண்ணிடுறோம். கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இருக்குமா, காலியாயிருமா? மக்கள் தெரிஞ்சிருவாங்களா? திருப்பி அது இருக்கும். சோ அப்ப அதுக்குதான் என்ன பண்றோம்னா, ஒரு கண்காணிப்பு குழு, அதாவது வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி மேம் சொன்ன மாதிரி அதுல முக்கியமான உறுப்பினர்கள் இருப்பாங்க. சோ அவங்க அதுல ஏதாச்சும் திரும்பியா யாராவது மக்கள் குப்பை போடுறத பார்த்தாலோ போட்டோ எடுத்து அதுல போடும் பொழுது அதுல நம்ம கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அதுல உள்ள சானிடரி இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, இமிடியேட்டா அதை சால்வ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு போயிட்டா கூட, நம்ம இல்லாட்டா கூட அங்க என்ன இருக்கும், அந்த குரூப் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நம்ம இருப்போம், அதுக்கப்புறம் அந்த மக்கள் இப்ப வந்து நிறைய வந்து இங்க உள்ள குடியிருப்போர் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. சோ நம்ம மட்டும் இல்ல, NSS ஸ்டூடெண்ட்ஸோட வேலை மட்டும் இல்ல, யாரு இங்க உள்ள குடியிருப்போர் மலச்சங்கங்கள் உள்ள மக்களும் இங்க குடியிருக்கிறவங்களும் பொறுப்பு தான். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா நம்ம வந்துட்டு இதை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க தொடர்ச்சி அதை முன்னெடுத்து கொண்டு போவாங்க. அதனாலதான் என் ஊர் என் பெருமை. ஒசூரோட பெருமை என்னது? நார்மலா ஒசூரோட பெருமை என்னது? உங்களுக்கு ஒசூர் சொன்னா என்ன ஞாபகம் வரும்? தெரியலையா? இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த வார்டு 24 வார்டுல இருக்காங்க இல்லையா, சோ அந்த கவுன்சிலர் இருப்பாங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, இன்னைக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அனிமேட்டர் வந்திருக்காங்க, லோகேஷ் சார். சோ அனிமேட்டர்ஸ் இருப்பாங்க, சானிட்டரி ஒர்க்கர்ஸ். சோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ் அவங்களையும் நாங்க வந்து இன்வால்வ் பண்றோம். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான தூய்மை பணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த வந்து நல்லா வச்சுக்கணும்ன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். சோ இங்க வந்திருக்கிறவங்க யாராவது இந்த ஏரியால இருந்தீங்க அப்படின்னா, நீங்களும் அந்த விஜிலன்ஸ் கமிட்டில மெம்பர்ஸா இருக்கலாம். எங்களோட CMCA சார்பா எஜுகேட்டர்ஸ் வந்து நாங்க அதுல மெம்பர்ஸா இருப்போம். இந்த விஜிலன்ஸ் கமிட்டியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ அப்பெல்லாம் நம்ம தூய்மை பணி செஞ்ச இடம் எப்படி இருக்கு அப்படின்னு மானிட்டர் பண்றது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமை. சோ ஏதோ பண்ணிட்டோம் ஏதோ போயிட்டோம் அப்படின்னு இல்லாம அதுக்கப்புறமாவும் அந்த இடத்த நல்லா வச்சுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமை அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஈவெண்ட் வந்து ஒவ்வொரு இடங்களையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வரைக்கும் பண்ண இடங்களை நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? மானிட்டர் பண்ணி அது எப்படி இருக்கு அப்படின்றத கண்டினியூஸா நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம். எங்க CMCA சார்பா எங்களோட மேனேஜர் வந்து திரு நரேன் சார், அவர் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களையும் நம்ம வந்து வெல்கம் பண்றோம். எங்க CMCA எஜுகேட்டர்ஸ் பிளஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு முக்கியமா நம்மளோட
அனிமேட்டர்ஸ் சரியா, அவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் மிக்க நன்றி. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ எல்லாருக்கும் மேல சானிட்டரி ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு நல்லா கை தட்டலாமா? ஸோ அவங்க இல்லைன்னா நினைச்சு பாருங்க, ஒரு நாள் 2 நாள் நம்ம லீவ் போட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவங்க லீவ் போட்டா என்ன ஆகும்? ஒசூர் நல்லா இருக்குமா? நம்ம ஒர்க்கர்ஸ்லாம் லீவ் போட்டா எப்படிப்பா இருக்கும்? ஒசூர் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்ல. ஸோ அவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? குப்பைகளை பிரிச்சு போடணும். ஸோ எங்களோட மெயின் கான்செப்ட் சிஎம்சிஏல பார்த்தோம் அப்படின்னா, குப்பைகள் இல்லாத நகரமா மாத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன பண்ணணும்? குப்பைகளை பிரிச்சு போடுறதுக்கு வீட்டுல பிராக்டிஸ் பண்ணணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அந்த விதமா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். நம்ம எல்லாமே பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணக்கூடாது. எங்க பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க சொன்னோம் அவங்க பண்ணல அப்படின்னு இல்லாம உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சரியா. அந்த ட்ரை வேஸ்ட் வெட் வேஸ்ட் பிரிக்கிறதுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கு சிஎம்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா தான் நாங்க ஒவ்வொரு அவேர்னஸ் கேம்பெயினும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பெரியவங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதானே. ஏன்னா பெரியவங்க சொன்னா அது கேர் பண்ண மாட்டாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொல்றப்போ ஓகே, பசங்களே நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க? அட்வைஸ் பண்றாங்க, நாம ஒழுங்கா இருக்கணும். ஸோ அவங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற தாட் எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஐடிஐ சார்பாக வந்து சார் சிவலிங்கம் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் சொன்ன உடனே வந்து சப்போர்ட் பண்ணி இமீடியட்டா பசங்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. தேங்க்யூ சோ மச் சார். இன்னும் நிறைய ஈவெண்ட் வந்து நம்ம கண்டினியூஸா பண்ண போறோம். நம்ம ஒசூருக்காக பண்ண போறோம். இது வந்து நாம எடுத்து பண்றதுனால நம்மளுக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஒசூர் வந்து கிளீனா இருக்கணும். இன்னொரு கான்செப்ட் எங்களுக்கு வந்து சேஃப் ஒசூர். அதுக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ரோட் சேஃப்டி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா ரேலி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து டிராபிக் ஏஞ்சல்ஸ், குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவங்க வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அப்ப நிறைய 2 வீலர்ஸ்ல வந்து ஹெல்மெட் போடாம இருப்பாங்கல்ல. சோ அவங்க வந்து அந்த குழந்தைங்க கிட்ட வந்து சொன்னாங்க, இனிமே நாங்க வந்து ஹெல்மெட் போட்டுக்கிறோம். சோ அந்த மாதிரியான சேஞ்ச வந்து நம்மளால கொண்டு வர முடியும். மாற்றத்தை நாம கொண்டு வர முடியும். அந்த மாற்றம் யார்கிட்ட இருந்து துவங்கணும்? நம்ம கிட்ட இருந்து துவங்கணும். இப்ப நானே ஒரு குப்பையை தெருவுல போட்டு குப்பை போடாதீங்கன்னா நீங்க கேட்பீங்களா? நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அப்ப நான் முதல்ல என்ன பண்ணக்கூடாது? தெருவுல குப்பை போடக்கூடாது. அப்ப நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி என் மூலமா என்னோட ஃபேமிலி, எனக்கு சுத்தி இருக்கிற பீப்புளை நான் வந்து என்ன பண்றேன்? ஒரு சேஞ்ச் வந்து கிரியேட் பண்றேன். இந்த சிஎம்டிஏல இருந்து ஒசூரை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும்ன்ற நோக்கத்துக்காக பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற நவீன் சார்ந்தவர்கள் இதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சியின் பலனாக நம்முடைய அரசியல் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வருகை தந்து இந்த பணியை சிறப்பாக நடைபெற ஒத்துழைக்க வந்திருக்கிற நமது நாட்டு நலப்பணி தொண்டர்கள் அனைவருக்கும் முதற்கண் நமது ஒசூர் மாநகராட்சி சார்பாகவும் சிஎம்சிஏ சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பணிக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு தமிழ் தெரியாது. I'm sorry, I don't know Tamil. I will try to learn. Kunjum small I'm learning, but Tamil I don't know. Important thing they will repeat. So our project N Oru N Kerumai N அந்த மைக் எங்க? N one is I will not create garbage, I will not throw on the road, and I will stop others from doing that. அதாவது குப்பைகள் என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் வந்து முதல்ல ஊரை வந்து தூய்மையா வச்சுப்பேன், நான் குப்பை போட மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் நான் என்ன பண்ணுவேன், அவங்ககிட்டையும் மாற்றத்தை கொண்டு வருவேன். என்னோட பேரண்ட்ஸ் வெளியில போனா அம்மா குப்பை வந்து வெளியில போடாதீங்க, டஸ்ட்பின்ல போடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். வெளியில இருக்கிற பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கலாம். Today's activity is just a small demonstration that every individual is responsible and can do good things for the city. அதாவது இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து ஒரு சின்ன துவக்கம் தான். இதுல வந்து நம்ம எல்லாமே சால்வ் பண்ண முடியுமா, எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியுமா? நிச்சயமா இல்ல. ஆனா இந்த துவக்கம் மூலமாக நிச்சயமா ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். கொண்டு வரலாமா? மாற்றம் யார்கிட்ட இருந்து வரணும்? நம்ம கிட்ட இருந்து வரணும். ஃப்ரம் மீ, என்கிட்ட இருந்து அந்த மாற்றத்தை மற்றவங்களுக்கு நான் வந்து கொடுக்கணும். சரியா?
Yes, sir. Now, those who, other than those who are holding, let's clap for ourselves. We are doing great work. Come on. Good work we are doing for our city. Thank you. இந்த கேம்பெயின் முடிஞ்சோன்னா வீட்டில் போய் நீங்கள் அதை ஷேர் பண்ணணும், சரியா? அதாவது என் ஊர் என் பெருமையில நம்ம என்ன விஷயங்கள் பண்றோம் அப்படின்றத உங்க பேரண்ட்ஸ் அடுத்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், குப்பைகளை வெளியில போடாதீங்க, ரிப்பீட்டடா நம்ம சொல்லிட்டே இருக்கணும். ஒரு நாள் சொல்றது மூலமா எந்த மாற்றமும் வராது. கண்டினியூஸா நம்ம என்ன பண்ணணும், எஃபர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க முதல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அந்த குப்பையை எங்க போடக்கூடாது, தெருக்கெல்லாம் போடக்கூடாது. நாம ஃபர்ஸ்ட் நல்லது பண்ணாதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மாறுவாங்க. நம்மளே குப்பை போட்டு நம்ம சொன்னா கேட்பாங்களா? கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோன்றது எல்லாருமே நம்ம தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்னன்னா நம்மளோட ராம்நகர் 24வது வார்டு கவுன்சிலர் வந்து நம்ம சார் நம்ம கிரி சார் வந்திருக்காரு. அவரை நம்மளுடைய கிளீன் அவுட் டிரைவுக்கு நம்ம என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுகள் சார்பாகவும் எங்களது சிஎம்சிஏ நிறுவனத்தின் சார்பாகவும் அவர்களை வரவேற்று